இந்த வாலிபம் நிரந்தரமும் இல்ல, இந்த உடல் ஆரோக்கியம் நிரந்தரமும் இல்ல, இந்த காசு பணம் நிரந்தரமும் இல்ல, இந்த மனைவி மக்கள் நிரந்தரமும் இல்ல, இந்த பட்டம் பதவிகள் நிரந்தரமும் இல்ல. எத்தனையோ அவுலியாக்கள், பெரிய நாதாக்கள், நல்லடியார்கள் அவங்களோட முடிவு மாற்றமா அமைஞ்சிருக்கிறதா குர்ஆன்ல சொல்றார். 3 பேர் சேர்ந்தா 4 பேர் சேர்ந்தா அவரை பத்தி இவரை பத்தி, அவரத குறை இவரத குறை, இதைத்தான் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. இதை பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களோட குறை அவங்களுக்கு விளங்க. மது அருந்தி அந்த நிலைமையில மௌத்தானவங்க எவ்வளவு பேர். மையத்தை வச்சிருக்கிறது வாயில இருந்தே குடி மது மனம் வந்து கொண்டிரு. உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் இந்த மரணத்துக்கு பின்னால எந்த இடத்துக்கு போறானோ அந்த இடம் காட்டப்படும். கபர்ல வச்சு பன்னீர் ஊத்தேலும் அத்தர் ஊத்தேலும் சந்தன குச்சி குத்தேலும் எல்லாம் செஞ்சாலும் அவரது செயலை வச்சுதான் கபர் அமையும். இன்னைக்கு நிறைய பேர் மாற்றமான செயல்களை செய்யறாங்க. மக்களை சந்தோஷப்படுத்த, மக்களை திருப்திப்படுத்த, மக்களுக்காக வாழ்றாங்க. இந்த மக்கள் உங்களோட இறுதி நேரத்துல சக்கராத்து நேரத்துல வந்து உதவி செய்யலுமா? கிட்ட இருந்து வந்து அவங்க மலக்குள் மௌத்த இருந்தவங்களே பாதுகாக்க இயலுமா? நானே உண்டை உருவாக்கி, நானே உண்டை தயாரிச்சு, நானே அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து, நானே அதுக்கு உறுப்புக்களை வச்சு, நானே அதை எனக்கு முன்னால வச்சு எந்த கஷ்டத்தை கவலைய தேவைய சொன்னா அதுக்கு பார்க்க இயலுமா? அதுக்கு கேட்க இயலுமா? அதுக்கு நடக்க இயலுமா? அதுக்கு பிடிக்க இயலுமா?